அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. தேவனின் விருப்பம் பற்றி சிலருக்கு ஒரே மாதிரியான மனநிலை உள்ளது. அதாவது யாராலும் இதை செய்ய முடியும், இதை நான் செய்வதால் நீங்களும் இதை செய்யலாம் என்ற மனநிலை. என்னோட வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்துச்சு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் போராட்டம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா நான் தேவனிடம் இப்படி சொன்னேன், தேவனே இதை எப்படி செய்வதென்று தெரியவில்லை, இதை பற்றி புரியவில்லை, என்னிடம் இதற்கான விடையும் இல்லை. இயற்கையாகவே நாங்கள் ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, அதற்காக அதிக முயற்சி செய்தேன். என் பணத்தையும் மற்ற ஆதாரங்களையும் செலவழித்து அந்த பிரச்சனையை சுயமாக தீர்க்க முயற்சி செய்தேன். நான் கேட்டேன், தேவனே இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னிடம் சொல்லியதை நான் விசுவாசித்தேன். அவர் என்னிடம் சொன்னார், நீ நேராக உட்கார், நிமிர்ந்து நில், எனக்காக நில், நீ நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் இரு, மற்ற அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். அவர் அப்படி என்னிடம் சொன்னதும் நான் தைரியத்தோடு இருந்தேன், என் பலத்தை உணர்ந்தேன். நீங்கள் ஒரு புதிய ஆடையை வாங்க சென்றால் என்ன நடக்கும்? என்னைப் போல் நீங்கள் இருந்தால் அதை பார்ப்பீர்கள். அதிகமான ஆடைகளை பார்ப்பீர்கள், தொடர்ந்து பார்ப்பீர்கள். உங்களுக்கு சில ஆடைகள் பிடிப்பது போல இருக்கும், வேறு ஆடைகளை தேடி பிறகு சொல்வீர்கள், எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அது நன்றாக இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் சொல்வீர்கள், இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இது எனக்கு ஏற்ற மாதிரியே தெரியல, ஆனால் இது நல்லதாக இருக்கும் போல இருக்கு. அநேக நேரங்களில் நான் அனுபவப்பட்டுள்ளேன். என்னுடைய சில நண்பர்களை நான் கடைக்கு அழைத்துச் செல்வேன். அவர்களுக்கு எதை வாங்க வேண்டாம், எதை வாங்க வேண்டும் என்ற உறுதியான மனநிலை இருக்கும். அவர்களிடம் ஒரு புதிய மனநிலை வருவதற்கு நான் முயற்சிப்பேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்றபடியான நல்ல பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். எனவே அவற்றை அவர்கள் வாங்குவது சரியாக இருக்கும் என்று நான் கூறுவேன். உடனே அவர்கள் சொல்வார்கள், ஆமாம், நீ சொல்றதுதான் சரி, இது ஒன்றும் மோசமா இல்லை. பொதுவாக இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நம் வாழ்வில் நடைபெறும். அதை வைத்து நாம் தேவனின் விருப்பத்தை அறியலாம். இப்போது என்னை பொறுத்தவரை எதையும் தேர்வு செய்ய நான் நீண்ட நேரம் செலவிட மாட்டேன். அது நான் பழகிவிட்ட ஒரு விஷயம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இல்லையா? இல்லை, இது எனக்கு நல்லா இருக்காதுன்றதான் உண்மை. இப்போ இது மறுபடியும் கேட்குறேன், இது இந்த உடையில் நான் அழகாக இருக்க மாட்டேனா? என்னோட வந்தவர்கள் என்ன நினைத்தார்களோ என்று தெரியாது. உடனே அதை ஹேங்கரில் மாட்டினார்கள். இப்போ அடுத்த உடை. என் கணவர் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த ஆடையை நீ அணியக்கூடாது, அது உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஒவ்வொரு முறையும் நான் தேவோடு செல்லும்போது கிரைண்டர் மில் வழியாகத்தான் செல்வேன். அப்போது அந்த ஆடையை நான் அணிந்து சென்றால் பார்ப்பவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இது வேற மாட்டிச்சா? இது சரியா இருக்கும் போல இருக்கு. இதுல என்ன மாதிரி 2 பேர் உள்ள போலாம். சரி, வேண்டாம். இது போன்று நீங்கள் முயற்சி செய்யும் வரை உங்கள் வாழ்விற்கான தேவனின் விருப்பத்தை நீங்கள் அறிய முடியாது. நமக்கு எது பொருத்தம் என்று முடிவில் அறிய வேண்டும். ஒரு திருச்சபை நர்சரியில் நான் வேலை பார்த்தேன். அது எனக்கு பொருந்தவில்லை. என்னை நம்புங்கள், அது எனக்கு தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். எனக்கு அது பொருந்தவில்லை. நான் அப்போது சென்ற திருச்சபை மிகவும் பெரியதாகும். அதனால் சேவை நடக்கும் நேரங்களில் அங்கு கூட்டம் அலைமோதும். அப்போது மக்கள் தெருவில் நின்றபடி பார்ப்பார்கள். உண்மையை சொல்லட்டுமா, அதை நானும் செய்யலாம். ஆனால் நான் அப்படிப்பட்டவள் அல்ல. அது எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை. அதை செய்வது கடினமாக இருந்தது. அதுதான் உண்மை. நான் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று தெரியுமா? என்னால் ஒரு குழுவை அமைக்க முடியும், என்னால் மக்களை தூண்ட முடியும். ஏனென்றால் என்னிடம் தலைமைக்கான திறமை இருந்தது. எனவே அங்கிருந்து நான் வெளியேற நினைத்தேன். அங்கிருந்து வெளியேறினாலும் நான் தனிமையில் இருந்து செயல்பட விரும்பவில்லை. எனவே நான் ஒரு பெண்கள் குழுவை அமைத்து நாங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை சந்தித்தோம். ஒரு கோடையில் நான் அந்த குழுவை அமைத்தேன். உங்களில் சிலர் ரோஸை அறிவீர்கள். நாங்கள் பென்டாமுக்கு சென்றோம். நாங்கள் பார்த்த கார்களில் எல்லாம் சுவிசேஷத்தை ஒட்டினோம். எங்கும் அதை செய்தோம். அந்த கோடையில் மட்டும் நானும் என் குழுவில் உள்ள பெண்களும் 10,000 சுவிசேஷ வழித்தடங்களை கடந்தோம்.
அது 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 இன்று நினைத்தாலும் எனக்கு வியப்பாக உள்ளது. என் இருதயத்தின்படி அதை செய்தேன். பிறகு என் திருச்சபையில் இருந்த பெரியவர்களால் அழைக்கப்பட்டேன். அவர்கள் அனுமதி இல்லாமல் நான் ஊழியம் செய்ததால் என்னை அவர்கள் கண்டித்தார்கள். எனவே அநேக நேரங்களில் நீங்கள் இருதயப்படி நடக்கும்போது பிசாசானவன் உங்களுக்கு எதிராக சிலரை ஏற்பாடு செய்வான். பிறகு அவர்கள் சொன்னபடி ஊழியத்தில் ஈடுபட்டேன். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் தெருவிற்கு சென்று அங்குள்ள மக்களின் மத்தியில் ஊழியம் செய்தேன். அதை நான் வெறுத்தேன். அது எனக்கு பொருந்தவில்லை. அது எனக்கு ஏற்றதாக இல்லை. இருந்தாலும் நான் பேசியதை கேட்டு மக்கள் கைத்தட்டினார்கள். அதிலிருந்து என் இருதயப்படி நான் வெளியேறினேன். அதில் அதிகமான பலன் இருந்தது. அப்போது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஆயிரக்கணக்கானவரை நான் சந்திக்கவில்லை. பிறகு எனது விருப்பப்படி சில காரியங்களை செய்தேன். பிரச்சனையில் சிக்கினேன். நான் சொல்வதை கேட்கிறீர்களா? உங்களைத்தான் கேட்கிறீர்களா? எனவே எதையும் முயற்சி செய்யுங்கள், சரிதானே? நான் டெலிவிஷனுக்கு செல்லும் நேரம் வந்தது. நான் டெலிவிஷனுக்கு செல்ல முயற்சித்தேன். ஓ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ, அப்படி நான் நினைக்கல. என்னுடன் சில ஊழியர்களை அழைத்துச் சென்றேன். நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, ஒரு சிவப்பு ஆடையை அணிந்து எல்லோருக்கும் முன்பாக சென்றேன். அது வெயிட்டாக இருக்கும் என்று நினைத்தேன். என் கைகளை உயர்த்தினேன். ஆனால் அது நூல் இழை போல் இருந்தது. இப்போது நான் என்ன சொல்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில ஆடைகள் ஒரு சில பருவத்திற்கு மட்டுமே பொருந்தும். கேட்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்யும் சில காரியங்கள் ஒரு பருவத்திற்கு மட்டுமே தேவனின் விருப்பமாக இருக்கும். 10 அல்லது 20 ஆண்டுகள் முன்னோக்கி யோசியுங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு சுலபமாக புரியும். உங்கள் 20 வயதில் பொருந்தியது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. உங்கள் 50 வயதில் நிச்சயம் பொருந்தாது. ஆமென். எனவே எதையும் முயற்சி செய்ய பயப்படாதீர்கள். இதை எல்லோரும் செய்ய முடியும் என்று சிலர் உங்களிடம் சொல்வார்கள். ஆனால் அது எப்போதும் நடக்காது. அதாவது உண்மை என்னவென்றால், அந்த ஆடையை என்னால் உடுத்த முடியும். ஆனால் அது என் சிகை அலங்காரத்துக்கு ஏற்றதாக இருக்காது. உங்களுக்கு நன்றாக தெரியும், அதை என்னால் தாங்க முடியாது. நான் சென்ற கடையில் பலவிதமான ஆடைகள் இருந்தன. ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் நம் மனநிலை இருக்கும். ஆனால் தேவனின் விருப்பம் மற்றவர்கள் அதை செய்யும்போது உன்னாலும் அதை செய்ய முடியும் என்பதுதான். எனக்கு பொருந்தாது என்று இதைத்தான் நான் சொன்னேன். ஜிஞ்சர் தான் தேர்வு செய்தாள். அவள் என்னை விட பெட்டர். நான் சொல்கிறேன், பிறர் எதையாவது செய்தால் அதை நீங்களும் செய்ய முடியாது. அது ஒருவருக்கு பொருந்துவதால் எல்லோருக்கும் அது பொருந்தாது. ஆக அது எல்லாமே எனக்கு பொருத்தமானதாக இல்லை. ஒவ்வொரு போதகரின் மனைவியும் பெண்கள் குழுவை வழிநடத்தி பியானோ வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. உள்ளபடியே ஒவ்வொரு போதகரின் மனைவியும் தாங்கள் விரும்பாவிட்டால் திருச்சபையில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, புரிகிறதா? இதை பற்றி மேலும் நான் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் என்று இதை பார்த்து நீங்க இன்னைக்கு பூரா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால இதை நம்ம மறந்துடுவோம். பிறகு டிவியில் தோன்ற நான் முயற்சித்தேன். தேவன் எனக்கு உதவினார். என்னுடன் சில ஊழியர்களையும் அழைத்துக் கொண்டு நகரத்தில் ஒரு கேபிள் டிவி நிறுவனத்தை வாடகைக்கு எடுத்தேன். அதில் சில டாக் ஷோக்கள் நடத்துவதென்றும் பேட்டிகள் எடுப்பதென்றும் முடிவு செய்தேன். என்னுடன் சேர்ந்த 5 பெண்கள் பணிபுரிந்தார்கள். நான் அமர்வதற்கும் அவர்கள் அமர்வதற்கும் நாற்காலிகள் போடப்பட்டன. எங்கள் கேபிள் ஸ்டேஷனில் ஒரு சில கேமராக்களை வாடகைக்கு எடுத்து பொருத்தினோம். அதில் ஒரு பிரச்சனை வந்தது. நான் கேள்விகள் கேட்டால் அதற்கேற்றபடி மற்றவர்கள் விடையளிக்க விரும்புவேன். ஆனால் முடிவில் விடையளித்தது நான் தான். இங்கே 1 மணி நேரம் நாம் இருப்போம். இங்குள்ள வேறு யாரும் பேச மாட்டார்கள். ஏனென்றால் பிறரை பேட்டி காண்பதற்காக என் வாயை நீண்ட நேரம் நான் மூட மாட்டேன். அதில் எனக்கு வேறு சில பிரச்சனைகளும் வரும். எனக்கு வரும் கடிதங்களில் எழுதுவார்கள், ஜாய்ஸுடன் விருந்தினர்கள் இருந்தால் அவர்களும் பேச வேண்டும் என்று. நான் இருந்த இடத்தில் எனக்கு பயிற்சி அளித்தார்கள். ஏன் தெரியுமா? நான் பல முயற்சிகள் செய்தேன். தெருவிலே நின்று ஊழியம் செய்தேன். நர்சரியில் வேலை பார்த்தேன். கிட்டார் வாசிக்க பயிற்சி பெற்றேன். நீங்கள் ஊகிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் செய்தேன். கடைசியில் கற்பிக்க தொடங்கினேன். அதுதான் நடந்தது.
பிறகு புத்தகங்கள் எழுதினேன். வாவ், அதுவும் என்னால் முடியும். அல்லேலூயா! தேவன் சரியான நேரத்தில் என்னை டிவி நிகழ்ச்சிக்கு அனுப்பினார். அதுவும் நடந்தது. ஆச்சரியம் என்னவென்றால் இப்போது உலகம் முழுவதும் அநேக மொழிகளில் எங்கள் நிகழ்ச்சி உள்ளது. அதுவும் தேவனால் தான். முடிவில் எனக்கு சரிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட். இதை நேசிக்கிறேன். அது சுருங்காது, அழகாக உள்ளது. அதற்கும் பரிசுகள் தந்தார்கள். எனவே உங்களுக்கு சரி என்று தோன்றுவதை செய்தால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சரியாக இருக்கும். சிலர் பொறாமைப்படுவார்கள், ஆனாலும் அதை மறைப்பார்கள். ஆமென். தேவனை பெரிதாக போற்றுங்கள். அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆடையை வாங்கினேன். அது ஒரு நற்செய்தி. அது சுருங்காது. ஒருவேளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லாவிட்டால் நீங்கள் விரும்பும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்களிடம் உள்ள சிறிய படகில் நீங்கள் போகலாம், வெகு தூரம் போகலாம், தண்ணீரில் நீந்தலாம். நாம் முயற்சி செய்யும் போது சில தவறுகள் நடக்கும். சிலர் செய்யும் காரியங்களை பிறர் எப்போதும் குறை சொல்வார்கள். ஆனால் முயற்சி செய்யும் மக்களால் தான் காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் என்ன செய்வதென்று உங்களுக்கு புரியாது. அதை அறிய வெளியே செல்லுங்கள். வெளியே சென்று அதை அறியுங்கள். இப்போது பேதுரு தண்ணீர் மீது நடக்க முயற்சித்தார். என்ன நடந்தது? அவர் நடந்தார். எஸ்தர் அழைக்கப்படாமல் ராஜாவுக்கு முன்னே சென்றார். என்ன நடந்தது? அவளை ராஜா ஏற்றார். அவள் ராணியானாள். அவரை சந்திக்கும் வேளையில் அவள் என்ன நினைத்தாள்? நான் மடிவேன், நான் மடிவேன். அது எதை காட்டுகிறது? நமக்கு எதிலும் துணிச்சலான ஒரு குணம் தேவை. என் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பை நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஒரு முயற்சி செய்வேன். எந்த ஒரு ஆபத்தையும் நான் சந்திப்பேன். அதன் மூலம் தேவனின் விருப்பத்தை நான் அறிவேன். தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று நான் அறிவேன். அப்போஸ்தலர் அதிகாரம் 16. அந்த வசனங்களை நான் நேசிக்கிறேன். அது பற்றி முழுமையாக கூற நேரமில்லை. பவுலும் சீலாவும் போதிப்பதற்காக ஒரு நகரம் விட்டு மற்றொரு நகரம் சென்றார்கள். அது பற்றி 5 வசனங்கள் உள்ளன. அவை மிக உற்சாகமானவை. அவர்கள் ஒரு நகரத்திற்கு செல்ல முயற்சித்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை அனுமதிக்கவில்லை. பிறகு ஒரு நகரத்திற்கு அவர்கள் சென்றார்கள். அந்த நகரத்திற்கு அவர்கள் செல்லும் போது பரிசுத்த ஆவி அவர்களை அனுமதிக்கவில்லை. பிறகு ஒரு நகரம் விட்டு இன்னொரு நகரம் என்று மாறி மாறி பல நகரங்கள் அவர்கள் சென்றார்கள். தாங்கள் போதிப்பதற்குத்தான் அழைக்கப்பட்டோம் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே அங்கிருந்து விலகி ஒவ்வொரு இடமாக சென்றார்கள். தங்கள் முடிவை அவர்கள் அறிய விரும்பினார்கள். அது ஏன் தெரியுமா? பவுல் ஒரு மகத்தான அப்போஸ்தலர். அவர் தேவனிடமிருந்து சரியான முடிவை கேட்க விரும்பினார். சில நேரங்களில் நாம் தேவனிடமிருந்து கேட்பதற்கான ஒரே வழி வெளியே சென்று அவர் கரங்கள் எங்கு உள்ளது, எங்கு இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். நான் சொல்வதை கேட்கிறீர்களா? சில நேரங்களில் ஒரே மாதிரியாக மக்கள் சொல்வார்கள். எப்படி தெரியுமா? நான் தேவனிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். எனக்கு தேவன் தான் சொல்ல வேண்டும். நீங்க எங்கிருந்து போனதும் தேவன் சொல்வாரா? பேசுங்க தேவனே. ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கலாம். சந்தேகப்படாதீர்கள். அது வேலை செய்யாது. நீங்கள் முயற்சி செய்யும் சில விஷயங்கள் மிகப்பெரியதாக இருக்கும். இப்போது கூட நீங்கள் முயற்சி செய்யும் சில விஷயங்கள் அதிகப்படியாக இருக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. எல்லா நேரத்திலும் பயப்படுவீர்கள். நீங்கள் நல்லபடியாக வேலை செய்யாமல் இருப்பதாக உணர்வீர்கள். எனவே அதில் அழுத்தமோ வேகமோ காட்டாதீர்கள். உங்களுக்கு ஏற்றதை முதலில் அறியுங்கள். அது ஏன் என்று சொல்கிறேன். உங்களுக்கு வயதானால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வசதியாக இருக்க வேண்டும் என்றே நினைப்பீர்கள். ஆமென். ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு ஆடை வசதியாக இல்லாவிட்டாலும் அது அழகாக இருந்தால் அதை நான் உடுத்துவேன். என்னைப் போல் நீங்களும் நினைக்கிறீர்களா? அநேக நேரங்களில் மேடையில் தாங்கள் அழகாக தோன்றுவதைத்தான் மக்கள் விரும்புவார்கள். வசதியாக இருப்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரும். எல்லா நேரமும் அவர்கள் மன அழுத்தத்தோடு இருப்பார்கள். எதையும் ஒரு நல்ல முறையில் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எனவே அழகாக இருப்பதை வைத்து அது உங்களுக்கு பொருத்தமானது என்று சொல்லவே முடியாது. அது அழகாக இருப்பதால் மட்டும் நான் அணிய மாட்டேன். அது வசதியாகவும் இருக்க வேண்டும். அது இடுப்பு பகுதியில் இறுக்கமாக இருப்பதை நான் விரும்பவில்லை. அது அரிப்பு தந்தால் விரும்ப மாட்டேன். உரசுவதால் விரும்ப மாட்டேன். அது பூச்சி போல் இருப்பதாலும் விரும்ப மாட்டேன். உண்மையை சொன்னால் ஒரு 4 அங்குல ஹைஹில் ஷூவை போட்டுக்கொண்டு பல வருடங்களாக நான் மேடையில் நடந்ததால் என் பாதங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன. ஆனால் அது இப்போது இல்லை. என் பாட்டியின் வசதியான ஷூக்களையே நான் போடுகிறேன். மற்றவர் நினைப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆமென். இப்போது என் இடுப்பு பட்டியில் எலாஸ்டிக் உள்ளது. அது அருமையானது.
அது மிகவும் அகலமானது. அது உள்ளே இருப்பது யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் நாம் அணிந்து கொள்ளும் ஆடைகள் மிக சிறியதாக இருக்கும். இங்கு தானே இருந்துச்சு. அந்த ரேக்ல அப்படித்தான் இருந்தது. அதை வேறு விதமாக சொன்னால், உங்களில் சிலர் சிறியதாக இருக்கும் காரியங்களை மட்டுமே செய்கிறீர்கள். நீங்கள் செய்வதற்கும் மேலாக உங்கள் அறிவு உள்ளது. அதை சிந்தியுங்கள். நீங்கள் செயல்படுவதற்கும் கூடுதலாக உங்களுக்கு அறிவு உள்ளது. எனவே நீங்கள் பொருத்தமான இடத்திற்கு சென்று தேவன் விரும்பும் மகத்தான காரியங்களை செய்யுங்கள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யாதீர்கள். பெரிய அளவுள்ள ஆடைகளை உடுத்தாதீர்கள். சிறிய அளவுள்ள ஆடைகளையும் உடுத்தாதீர்கள். வசதி இல்லாத ஆடைகளை உடுத்தாதீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஆடை கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். பிறகு தேவனை நாடுங்கள். எல்லோரும் தேவனை போற்றுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சில ஆடைகளில் நான் அழகாக இருக்க மாட்டேன். இதை பார்த்தீங்களா? இது இங்கே இருக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை. வெளியே சென்று உண்மையை அறியுங்கள். உங்களில் எவ்வளவு பேர் தேவன் உங்களுக்காக வைத்துள்ளதை அறிவதில் துணிச்சலோடு இருக்கிறீர்கள்? ஒரு உற்சாகமான விஷயத்தை நான் அறிந்தேன். நாம் 1 நாளாகவும் 28 பார்ப்போம். நான் விரும்புவது என்னவென்றால், நாம் தேவனின் விருப்பத்தை அறிவோம். சில நேரங்களில் அது மாறுபடும். இன்று பல கட்டிடங்களை கடந்து நாங்கள் காரில் வந்தோம். அங்கே ஓரிடத்தில் என் 20வது வயதில் நான் ஒரு கிளர்க்காக இருந்தேன். பிறகு புக் கீப்பராக இருந்தேன். அப்போதுதான் முதல் முறையாக, அல்லது அது 2வது முறையாகவும் இருக்கலாம், நான் தேவை சந்தித்தேன். அவர் அங்கே ஒரு வேலை பார்த்தார். என் வேலை முடிந்து என்னை வீட்டில் விடுமாறு சக ஊழியர் ஒருவரிடம் லிஃப்ட் கேட்டேன். அவர் உடனே தேவிடம் விஷயத்தை சொன்னார். தேவ் என்னை ஏற்கனவே என் தாயார் வீட்டில் பார்த்திருக்கிறார். நான் அழகாக இருப்பதால் அவர் என்னை அழைத்துச் சென்றார். அது இங்கிருந்து சிறிது தொலைவில் நடந்தது. அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் நான் ஒரு கிளர்க்காக வேலை பார்த்தது சரியாக இருந்தது. நான் ஒரு புக் கீப்பராக வேலை பார்த்தது சரியாக இருந்தது. ஆனால் அது இப்போது எனக்கு பொருத்தமாக இருக்காது. எனவே உங்கள் வாழ்வில் மாறுதல்களை செய்வதற்கு பயப்படாதீர்கள். எங்கள் ஊழியத்தின் மூலம் அநேகம் பேர் மாறுதல்கள் அடைந்துள்ளார்கள். அந்த மாறுதல்கள் மேலும் நிகழக்கூடும். சில நேரங்களில் அவர்கள் என்னை தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் சொன்னபடி நடந்தால் என் பிரச்சனை தீருமா? நீங்கள் நினைக்கிறது என்ன என்று கேட்பார்கள். அப்போது என் மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? நான் தேவை மணந்துள்ளேன். இயேசுவின் பிரதிநிதியாக உள்ளேன். இப்போது நான் செய்யும் ஊழியத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்ய போகிறேன். ஏனென்றால் பல வருடங்களாக நான் அதை செய்கிறேன். அது எனக்கு சரியாக வராவிட்டால் அதை நான் செய்ய மாட்டேன். அதற்கு காரணம், இந்த பூமியை விட்டு நான் செல்லும் வரை தேவன் என் வாழ்வில் முழுமையாக இருக்க நான் விரும்புகிறேன். எப்பொழுதுமே ஒரு புதிய தொடக்கம் இருப்பதை நாம் விரும்புவோம். எனவே பழைய விஷயங்களை கைவிட முயற்சிப்போம். ஆனால் அதை கைவிடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாகும். உங்களில் சிலர் பழைய விஷயங்களையே செய்து கொண்டு இருப்பீர்கள். தேவன் களைத்துவிட்ட காரியங்களையே நீங்கள் செய்வீர்கள். ஒரு குதிரை 10 வருடத்தில் இறக்கும்படியாக இருந்தால் அதன் மீது ஏறி ஒரு மலையில் சவாரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களில் எவ்வளவு பேர் சில விஷயங்களில் தேவனின் அபிஷேகம் இல்லை என்று நினைக்கிறீர்கள்? ஒருவேளை தேவன் அதில் இல்லை என்றால் நீங்கள் அதை விரும்பாதீர்கள். தாவீது ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட விரும்பினார். அந்த ஆலயத்தில் தேவன் இருக்க வேண்டிய இடத்தையும் அவர் தீர்மானித்தார். அவருக்கு மக்களிடமிருந்து பணமும் காணிக்கைகளும் நிறைய வந்ததால் அதை செய்து முடிக்க முடியும் என்று அவர் நம்பினார். மக்கள் அவருக்கு அளித்த பணம்தான் அந்த ஆலயம் வெகு சீக்கிரம் முடிவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் தேவன் சொன்னார், நீ அதை செய்யக்கூடாது என்று. அதுதான் உண்மை. அது நல்லது என்று நினைக்கிறேன். அப்பொழுது அரசனாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் மக்களே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணினேன். ஆக அவர் அதுதான் சரியென்று நினைத்தார். அவர் வெளியேறி அதை செய்ய முயற்சித்தார். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ போரிடும் மனிதனாக இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். அதை படித்தவுடன் நான் என்ன நினைத்தேன் என்றால், நான் ஒரு மோசமான வாழ்க்கையில் இருந்ததால் எதையும் செய்ய முடியாது என்று. இஸ்ரவேல் அனைத்திலும் அரசனாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பன் வீட்டாரெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார்.
பிறகு தாவீது வெளியே சென்று மக்களிடம் கேட்டார். அப்போது தேவன் அவரிடம் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டாதே, அதை நீ செய்யக்கூடாது, நீ ஒரு அரசனாயிரு. அதன் அர்த்தம் தாவீது எதையும் செய்யக்கூடாது என்பதல்ல. தேவன் அதை காரணத்தோடு தான் சொன்னார். தாவீதின் கையில் ரத்தம் படிந்திருந்தது. அது அவர் அரசனாயிருப்பதை தடுக்காது. ஆனால் தமக்கு தேவாலயம் கட்டுவதை தேவன் விரும்பவில்லை. எனவே நீங்கள் எதையாவது செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னால் உங்களால் அதை செய்ய முடியாது என்ற அர்த்தம் அல்ல. தாவீது ஒரு அரசனாய் இருந்ததையே மகத்தானதாக நானும் நினைக்கிறேன். அது நானாக இருந்தால் உமக்கு ஒரு ஆலயம் கட்டாவிட்டால் நான் எப்படி அரசனாவேன் என்று கேட்டிருப்பேன். எனவே தேவனின் தலைமையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். ஒருமுறை என் போதகருக்கு செயலாளராக நான் முயற்சித்தேன். அது நடக்கவில்லை. அங்கு பாஸ்டர் ஷெல்டோம் போதகராக இருந்தார். பல ஆண்டுகளாக அந்த திருச்சபையில் நான் உறுப்பினராக இருந்தேன். நான் அவரது செயலாளராக விரும்பினேன். அவர் என் மேல் எரிந்து விழுந்தார். சரி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து முடிவில் நான் போதிக்க தொடங்கினேன். இப்போது நான் இங்கு உள்ளேன். அடுத்தபடியாக நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தைரியத்தோடு இருங்கள். அதிலிருந்து வெளியேறாதீர்கள். அதை எப்போதும் கைவிடாதீர்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் உள்ளது. நீங்கள் புதிர் விளையாட்டு விளையாடுவதில் ஆர்வமாக இருப்பீர்கள். உங்களில் எவ்வளவு பேர் புதிர் விளையாட்டை விளையாடி இருக்கிறீர்கள்? அநேகம் பேர் என்று நினைக்கிறேன். அது உங்களுக்கு சரியாக அமையாத போது உங்களில் எவ்வளவு பேர் அதில் களைத்து போய் இருக்கிறீர்கள்? அது வேண்டாம் என்று அதை ஒதுக்கி தள்ளி இருக்கிறீர்கள். இத்தனை பேரா? சரி. எனவே புதிர் விளையாட்டில் உள்ள படங்கள் அழகாக இருப்பதால் அதை வாங்க நீங்கள் ஆசைப்படுவீர்கள். ஆனால் எப்போது சரியான படங்கள் கிடைக்கும், அதை எப்படி ஒன்று சேர்ப்பது என்று உங்களில் பலருக்கு தெரியாது. முக்கியமான ஒரு விஷயம், முதலில் என் போதனையை நான் தொடங்கினேன். அது கேசட் டேப்புகளில் ஒளிப்பதிவானது. அப்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. நீ உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை போதிக்கப் போகிறாய், உலகில் பலரின் வாழ்வை மாற்றப் போகிறாய் என்று. அது அந்த வார்த்தை புதிர் விளையாட்டு போல் அருமையாயிருந்தது. வாவ்! அது ஒரு ஆணோடு செல்வது போல் இருந்தது. ஓ மை காட்! இப்படி ஒரு நல்ல வாய்ப்பா? அந்த படங்கள் உங்களில் எவ்வளவு பேர் கனவில் வந்தது ஹனி? இன்று அந்த நினைவோடு உங்கள் வீட்டிற்கு செல்வீர்களா? கேளுங்கள். இன்று என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லோரும் கை தட்டுகிறீர்கள். வாவ் 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 வாவ்! 30 வருடங்களாக தொடர்ந்து நான் செயின்ட் லூயிஸில் போதித்தேன். அப்போது என்னை சுற்றி சுமார் 10 பேர் மட்டுமே இருந்தார்கள். அப்போது அங்கே இருந்த விருந்து மண்டபத்தில் நண்டுகளின் கால்களை நான் எடுத்து உண்பேன். அப்போது நீங்கள் அங்கு இருந்திருக்க மாட்டீர்கள். அந்த புதிர் விளையாட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதில் வானமும் உள்ளது, பூமியில் உள்ள புல்லும் உள்ளது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்வில் பல விஷயத்தில் நான் களைத்து விட்டேன். அது என் தலையில் தொடர்ந்து ஓலமிடுகிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அதன் அர்த்தம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் செய்ததையே மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த மனநிலை உங்களிடமிருந்தால் அதை இழப்பதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். இதை மீண்டும் ஒரு முறை நான் செய்ய வேண்டியிருந்தால் என் தலையில் உள்ள முடியை வேரோடு எடுப்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா லிசா? இது புரிகிறதா? புரியுது, அப்படித்தானே? ஆமேன். கிறிஸ், இது உனக்கு புரியுதா? இது உனக்கும் புரியும். நீ என்னோட இருக்க, நீ என்னோட புதிர் விளையாட்டை எங்கேயாவது பயன்படுத்துவ. இதை நிச்சயமா நீ செய்வ, அப்படித்தானே? நீ சொல்லியிருக்க எனக்கு புதிர் தேவைன்னு. ஒன்று சொல்கிறேன், எதையும் நான் எனக்காக வைத்துக் கொள்ள மாட்டேன். அது நல்லதல்ல. பசில் விளையாட்டை 4 மூலையிலிருந்து நாம் தொடங்குவோம். அது சுலபமானது. பிறகு அதையெல்லாம் ஒன்று சேர்ப்போம். ஆனால் அதில் ஒரு பகுதி இல்லை என்றால் நாம் வருத்தப்படுவோம். உங்களில் சிலர் அந்த நிலையில் இருக்கலாம். நீங்கள் அந்த புதிரில் ஒரு பகுதியை இணைத்திருப்பீர்கள், ஆனால் அதில் எதையோ தவறு விட்டிருப்பீர்கள். அது உங்கள் தவறல்ல, அதை தயாரித்தவர் அந்த தவறை செய்திருக்கிறார். புரிஞ்சிடுச்சா? தேவன் எதை செய்தாலும் மறந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம். அது ஏன் தெரியுமா? அதைத்தான் நாம் விரும்புகிறோம், ஆனால் அப்படி நான் நினைக்கவில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன். 2 பேருக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு.
அந்த பசில் விளையாட்டில் எல்லா படங்களையும் ஒன்று சேர்த்த பிறகு நான் செய்ததை பார் என்று சொல்வேன். ஆனால் நீங்கள் செய்யும் காரியங்களில் எல்லாம் தேவன் இருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் சொல்வார், நான் இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் நீங்கள் செய்ய போகும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்காது. ஆகவேதான் அதை நீங்களாகவே செய்யக்கூடாது. நாம் யாரும் சுயமாக மாற முடியாது. தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் திருமணம் செய்தவரை மாற்ற முடியாது. அது உங்கள் கனவாக இருக்கலாம். அது உங்கள் கனவாக இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன், தேவன் மட்டுமே மக்களை மாற்ற முடியும். ஆமென். கவனிக்கிறீர்களா? நம் எல்லோருக்கும் கனவுகள் உண்டு, தரிசனம், எதிர்பார்ப்பு, திட்டங்கள், ஜெபங்கள் உண்டு. உங்கள் கனவோ தரிசனமோ உலகம் தழுவிய ஊழியம் ஆகாது. அது சாத்தியமல்ல. உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தவும் கடனிலிருந்து விடுபடவும் நீங்கள் விரும்பலாம். அது எனக்கு தெரியாது. உங்கள் கணவர் சுத்தமாக இருப்பதையோ உங்கள் எடை குறைவதையோ நீங்கள் விரும்பலாம். உங்கள் விருப்பம் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் கனவுகள் எப்போது நமக்கு வந்தாலும் அது சுயநலத்தோடும் மிகுந்த வலியோடும் இருக்கும். ஜெபியுங்கள், காத்திருங்கள், ஜெபியுங்கள், காத்திருங்கள், ஜெபியுங்கள், காத்திருங்கள். விசுவாசம் மற்றும் பொறுமையின் மூலம் தேவனின் சத்தியம் நமக்கு வாய்க்கும். நம் வாழ்க்கை என்ற புதிரில் அநேக துண்டுகள் உள்ளன. அது ஒன்று சேர்ந்தால் நல்லதே நிகழும். இப்போது உங்கள் வாழ்வில் நிகழக்கூடியவை எதுவானாலும் நீங்கள் தேவனை விசுவாசித்தால், அவரை நம்பினால் அது உங்களுக்கு சாத்தியமாகும். அது நல்லதையே தரும். ஆனால் அது ஒன்றோடு ஒன்று இணையும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் அது எப்போது இணையும் என்பது உங்களுக்கு தெரியாது. தேவன் விரும்பும்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். விசுவாசத்தோடு தீர்மானம் செய்பவர்களைக் கண்டு தேவன் வியப்படைவார். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை மலரும். பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். மாறாக தைரியமாக வாழுங்கள். பயத்தை வெல்வதற்கான ஒரே வழி துணிச்சலோடு இருப்பதுதான். எனவே எப்போதும் இப்படியாக சிந்திக்காதீர்கள், எப்படி பயமில்லாமல் இருப்பது, எப்படி பயமில்லாமல் இருப்பதென்று. என்று நான் துணிச்சலோடு இருப்பேன் என்ற ஒரு மனநிலையோடு இருங்கள். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.